நம்ம வாழ்க்கையில சில நேரம் நம்ம யோசிக்காம பண்ற சில விஷயங்கள் தான் வாழ்க்கை ஃபுல்லா நம்மளை யோசிக்க வச்சுக்கிட்டே இருக்கும். அப்படிப்பட்ட ஏதாவது ஒரு விஷயம் உங்க வாழ்க்கையில நடந்துருச்சுன்னா, நம்மளோட பதிவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபுல்லா கேளுங்க. இன்னைக்கு நம்ம இதை பத்தி தான் டீட்டெயிலா பேச போறோம். வழக்கம் போல ஒரு கதை. ஒரு ஊர்ல பாத்தீங்கன்னா ஒரு இளைஞன் இருக்கான். ஆக்சுவலி அந்த இளைஞன் அவங்களோட பாட்டி ஊருக்காக வந்திருக்கான். பாட்டி ரிசீவ் பண்றப்பயே நோட் பண்ணிடுறாங்க, பையனோட மூஞ்சி சரியில்லை அப்படின்றத நோட் பண்ணிடுறாங்க. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா, அந்த பையன் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்க அப்பா கால் பண்ணி பாட்டி கிட்ட பேசுறாங்க. என்னன்னு தெரியலம்மா, கொஞ்சம் வருஷமா இவன் இருக்கிற இடத்துல எப்ப பார்த்தாலும் பிரச்சனை வந்துக்கினே இருக்கு. எதனா ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டே இருக்கான். அதனாலதான் ஒரு சேஞ்ச் வரணும்னு அங்க அனுப்பிச்சு வச்சேன். அங்க எதனா பிரச்சனையை இழுத்து விட்டுற போறான், கொஞ்சம் பத்திரமா பாத்துக்குமா அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா சொல்லவும், இந்த பாட்டி ஓகே, இவங்க ரஃப் ஃபிகரை வரைஞ்சிடுறாங்க என்ன நடந்திருக்கும் அப்படின்றத. இருந்தாலுமே பேரங்கிட்ட கேட்டாதானே என்னன்னு சொல்லிட்டு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ அதனால என்ன பண்றாங்கன்னா, பேரங்கிட்ட பேசுறதுக்காக போறாங்க. பேரன் பாத்தீங்கன்னா ஒரு மரத்து கீழே கட்டில் போட்டு உக்காந்துட்டு இருக்கான். பாட்டி போயிட்டு பக்கத்துல உட்காடுறாங்க. என்னாச்சுப்பா, அப்பா என்னென்னமோ சொல்றாரு, என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கவும், டக்குன்னு பாட்டியை ஹக் பண்ணிட்டு அழ ஆரம்பிச்சிடுறான். இவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏதோ ஒரு தப்பு இருக்கு, ஆனா என்ன தப்புன்னு தான் புரிஞ்சுக்க முடியல அப்படின்ற மாதிரி அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இல்ல பாட்டி, என் கண்ணு முன்னாடி 4 பேருக்கு ஒரு பிரச்சனை. ஸோ அந்த பிரச்சனைக்காக தான் நான் போராடுறேன். ஆனா கடைசியில எனக்கு கெட்டவன் பேர் கொடுத்துட்றாங்க. நான் என்ன பண்றதுனே தெரியல பாட்டி. ஆனா நான் யாருக்கும் மனசறிஞ்சு எந்த தப்பும் பண்ணல பாட்டி அப்படின்ற மாதிரி பாட்டி கிட்ட சொல்லிட்டு இருக்கான். இப்போ பாட்டி சொல்றாங்க, தம்பி நீ சொல்றதெல்லாம் புரியுது, நான் உனக்கு ஒரு கதை சொல்லட்டுமா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அட போ பாட்டி, இந்த பிலீவ் இன் டைம்ல தான் எல்லா சுச்சுவேஷனுக்கும் ஒரு கதை சொல்றாங்கன்னா நீயுமா பாட்டி அப்படின்ற மாதிரி சொல்லவும், இல்ல இல்லப்பா, அவ்வளவு முக்கியம்லாம் இல்ல, இந்த கதை கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி பாட்டி கேரண்டீடா சொல்றாங்க. அது என்ன கதை அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஒரு ஊர்ல ஒரு வேடன் இருக்கான். அந்த வேடனோட பொழைப்பே என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஏதாவது ஒரு அனிமலை அடிச்சு எடுத்துட்டு போய் வித்தாதான் அவனுக்கு பூவா. சோ அதனால என்ன பண்றான்னா, சோ காடு காடு ஏகப்பட்ட காடுகள் போயிருந்தான். அதே மாதிரி இப்போ ஒரு காட்டுக்கு வந்திருக்கான். பட் இந்த காட்டோட பெரிய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இந்த காடோட அடர்த்தி தான். உள்ளெல்லாம் போயிட்டான்னா கண்ணே தெரியாது, அவ்வளவு இருட்டாயிடும். சோ அதனால இந்த காட்டுக்குள்ள போறதுக்கே பயப்படுறான். சோ காட்டுக்கு வெளியவே நின்னுட்டு யோசிச்சுட்டு இருக்கான். அனிமல் வெளியே வந்தாதான் நம்மளால அட்டாக் பண்ண முடியும், நாம உள்ள போக முடியாது. ரெண்டாவது இது எப்படிப்பட்ட காடுன்னே தெரியாது. உள்ள போயிட்டு வேற ஏதாவது அனிமல் நம்மள அட்டாக் பண்ணிடுச்சுன்னா நாம என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கான். அவன் கண்ணுல ஒரு கல்லு தென்படுது. அந்த கல்லை தூக்கி காட்டை நோக்கி அடிக்கிறான். கல்லு உள்ள போய் டொம்முன்னு விழுது. விழுந்த உடனே அங்க ஒரு மானும் இருக்கு, பக்கத்திலே ஒரு காட்டு பன்றியும் இருக்கு. மானு முன்னாடி பக்கமும் ஓடல, பின்னாடி பக்கமும் ஓடல, நின்ன இடத்துல நின்னுட்டு அப்சர்வ் பண்ணுது. இந்த கல்லு எந்த சைடுல இருந்து வந்துச்சு, யார் அடிச்சிருப்பா அப்படின்ற மாதிரி அங்கேயே நின்னுட்டு அப்சர்வ் பண்ணுது. ஆனா பக்கத்துல ஒரு காட்டு பன்றி இருந்துச்சு பாத்தீங்களா, அந்த காட்டு பன்றியால அதை கண்ட்ரோலே பண்ண முடியல. என் மேலே கல்லை தூக்கி அடிச்சிட்டீங்களா அப்படின்ற மாதிரி அது லெஃப்ட் சைடு ஓடுது, ரைட் சைடு ஓடுது, குறுக்க இருக்கிற செடியெல்லாம் பிச்சு போட்டுட்டு ஓடுது, வெறி பிடிச்ச மாதிரி ஓடிட்டே இருக்கு. ஒரு ஸ்டேஜ்ல காட்டை தாண்டி வெளியும் வந்துருச்சு. வெளியே வந்த அடுத்த செகண்ட் வேடன் அவனோட வில்ல விட்டு காட்டுப்பன்றியை கொன்னுட்டான். இப்ப யோசிச்சு பாரேன், அந்த பன்னியை கொன்னது ஒரு கல்லு அப்படின்ற மாதிரி தான் பன்னி நினைச்சிட்டு இருக்கு. பட் ஆக்சுவலா அந்த காட்டுப்பன்றியை கொன்னது அந்த கல்லு கிடையாது. அந்த கல்லு விழுந்ததுக்கு அப்புறம் அந்த கல்லுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுச்சு அப்படின்றதுல தான் இருக்கு. மானும் அதே ஸ்பாட்ல தான் இருக்கு. ஆனா அந்த மானு எங்கேயும் ஓடல, அங்கேயே தான் நின்னுட்டு அந்த இடத்தை தான் அப்சர்வ் பண்ணிட்டு இருந்துச்சே தவிர அது எதுவுமே ரியாக்ட் பண்ணல. ஆனா இந்த காட்டுப்பன்றி பயங்கரமா ரியாக்ட் பண்ணி என் மேலேயே கல்லை வீசிட்டாங்களா, அவங்கள சும்மா விட மாட்டான்டா அப்படின்னு சொல்லிட்டு லெஃப்ட் ரைட்னு எல்லா பக்கமும் ஓடி ஒரு ஸ்டேஜ்ல வெளியே அதுவே இறந்து போச்சு. இப்போ அது இறந்ததுக்கு காரணம் முழுக்க முழுக்க அது ரியாக்ட் பண்ணது மட்டும்தான். நீயும் அது மாதிரி பல நேரத்துல ரியாக்ட் மட்டும் பண்ணிட்டு இருக்க. அப்ப ரியாக்ட் பண்ணாம என்ன பாட்டி பண்ணணும் அப்படின்ற மாதிரி கேட்கிறப்ப பாட்டி சொல்றாங்க, ரியாக்ட் பண்ண கூடாது தம்பி, ரெஸ்பான்ஸ் தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அட போங்க பாட்டி, அப்ப என் கண்ணு முன்னாடி ஒரு 4 பேருக்கு பிரச்சனை இருக்கு, வேடிக்கை தான் பார்த்துட்டு இருக்கணுமா அப்படின்ற மாதிரி இவன் கேட்கிறான். இப்போ 4 பேருக்கு பிரச்சனை இருக்கு, 4 பேருக்கு பிரச்சனை இருக்குன்னு ஆரம்பத்துல இருந்து நீ சொல்லிட்டு இருக்கப்பா. இப்போ அந்த பிரச்சனை 4 பேருக்கும் இருக்குன்னா, அந்த 4 பேரும் சேர்ந்து உன் கூட போராடுறாங்களா, இல்ல உன்னை போராட வச்சுட்டு அவங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்களா அப்படின்ற மாதிரி கேட்கவும் இவன் யோசிச்சு பார்க்கறான். எல்லா பிரச்சனைக்கு பின்னாடியும் எல்லாரும் இருக்கிறாங்க. ஆனா பிரச்சனை இவன் மட்டும் தான் பண்ணியிருக்கான் அப்படின்றது அவனுக்கு அதுக்கப்புறம் தான் லேட்டரா ரிலைஸ் ஆகுது. இல்ல பாட்டி, நீ சொல்றது கரெக்ட் தான், பிரச்சனை எல்லாருக்கும் தான் வந்துச்சு. ஆனா பிரச்சனையை எதிர்த்து போராடினது நான் மட்டும்தான் இருந்தேன். அப்போ அவங்க எல்லாரும் உன் வாயை வாடகை வாங்கி அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க தம்பி. அவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா அவங்களும் சமயத்துல போராடணும். ஏன்னா எல்லாரும் சேர்ந்து நீங்க ஒண்ணு பண்ணாதான் அது பேரு போராட்டம். அதே ஒரு ஆள் தனியா பண்ணிட்டு இருக்கானா அது பேரு கலகம். உனக்கு நடந்தது கலகம். நீ கலகம் பண்றன்ற காரணத்துக்காக தான் நீ போன எல்லா இடத்துலயும் உன்னை நிராகரிச்சிருக்காங்க அப்படின்றத
பாட்டி அழுத்தம் திருத்தமா சொன்னதுக்கு அப்புறம் தான் இவனுக்கு புரியுது, ஆமா இதனாலதான் நாம மட்டும் பாதிக்கப்பட்டிருக்கோம் அப்படின்றது அவனுக்கு ரியலைஸ் ஆகுது. இது அவனுக்கு மட்டும் இல்லைங்க, நம்ம எல்லாருக்குமே பொருந்தும். நாமளும் பல நேரம் இந்த தப்பை தான் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம கிட்ட வந்து பேசுறவங்க அவங்களோட ஒரு பக்க கதையை சொல்றாங்க. அந்த கதையை கேட்கிற நாம என்ன பண்றோம்னா அப்படியே பொங்கி எழுந்து பொங்கலோ பொங்கல்னு ஆகி ரொம்ப நம்ம ரியாக்ட் பண்ணிடுறோம். எனக்கே பர்சனலா இந்த விஷயம் நடந்திருக்கு. என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தி வந்து அவளுக்கும் பாஸுக்கும் ஒரு பிரச்சனை. ஸோ அந்த விஷயத்த வந்து என்கிட்ட சொல்லி புலம்புறப்ப நான் என்னையும் அறியாம சில விஷயத்த வந்து சொன்னேன். அப்போ என்னாச்சுன்னா, அவ பாஸ பத்தி கழுவி கழுவி ஊத்துனா பாத்தீங்களா, அதை பத்தி எதுவுமே பாஸ் கிட்ட கன்வே பண்ணல. ஆனா நான் பாஸ பத்தி சில விஷயம் சொன்னேன் பாத்தீங்களா, அதை மட்டும் எடுத்துட்டு அங்க எடுத்துட்டு போய் சொல்லிட்டாங்க. இதனால நடந்தது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, என்ன அதுக்கப்புறம் அந்த வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. பட் யோசிச்சு பாருங்களேன், இவங்க எல்லாம் ஒன் சைடா இருக்காங்க. நாம மட்டும் அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனை அவங்களுக்கு மட்டும் இல்ல, எனக்கும் தான். அவன் என் பக்கத்துல உட்காந்துருக்கானா, அவன் வேற யாரும் கிடையாது, அவனும் என் ரத்தத்தின் ரத்தமான சொந்தமே அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்கேன். அப்படிலாம் கிடையாது. அவன் பசிக்கு அவன் சாப்பிட்றான், நம்ம பசிக்கு நாம சாப்பிட்றோம். நமக்கு ஒரு பிரச்சனைனா குரல் கொடுக்கறதுல தப்பு இல்ல. எல்லாரும் குரல் கொடுக்குறாங்க, இது எல்லாருக்குமான பிரச்சனைனா அப்ப நீங்க குரல் கொடுங்க. உங்களை தடுக்கவும் இல்ல, நீங்க பண்ணாதீங்கன்னு நான் சொல்ல போறது கிடையாது. ஆனா எல்லாருக்கும் ஒரு பிரச்சனை, ஆனா நான் மட்டும்தான் குரல் கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி உங்களை யாராவது மாத்திட்டு இருக்காங்கன்னா வெரி வெரி டேஞ்சரஸ். நாம கொஞ்சம் சூதனமா இருந்துக்கணும். நாம பயங்கரமா யோசிக்கிற விஷயம் என்னன்னா, அவன் என் பெஸ்ட் ஃப்ரெண்டுங்க, அவன் என் உயிருக்கு உயிரான நண்பன், அதனாலதான் என் மனசுல இருக்கிற விஷயத்த அவன் கிட்ட சொன்னேன் அப்படின்ற மாதிரி நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. எனக்கு ஒரு கஷ்டம்னா என் பெஸ்ட் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லாம நான் வேற யார்கிட்ட போய் சொல்ல முடியும் அப்படின்ற மாதிரி நீங்க கேட்கறது புரியுது. அவங்க உங்க பெஸ்ட் ஃப்ரெண்டு தான், அதுல எந்த மாற்றமும் கிடையாது. ஆனா பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கும் ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருப்பாங்கல்ல, அதனால நீங்க சொல்ற விஷயம் உங்க ஃப்ரெண்டோட நிக்காது, அது அவங்க ஃப்ரெண்டுக்கு போகும், அவங்க ஃப்ரெண்டு மூலமா இன்னொரு ஃப்ரெண்டுக்கு போகும். இப்படியே ஒவ்வொருத்தருக்கா போய் அந்த பிரச்சனை உங்க பக்கம் தான் திரும்பி வரும். நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் எந்த ஒரு விஷயத்துக்கும் ரியாக்ட் பண்ணாதீங்க, ரெஸ்பான்ஸ் மட்டும் பண்ணுங்க. ரியாக்டுக்கும் ரெஸ்பான்ஸ்க்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. நம்மளோட பாட்காஸ்ட்லயே அதை நிறைய இடத்துல நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நம்மளோட பழைய வீடியோஸ் எல்லாம் போய் செக் பண்ணி பாருங்க. இது சம்பந்தமா நிறைய தகவல் உங்களுக்கு கிடைக்கும். நீங்க பண்ண வேண்டியதெல்லாம், நீங்க இனிமேல் என்ன பண்ணாலும் யோசிச்சு பண்ணுங்க. இந்த விஷயம் உண்மையிலே எனக்கு பிரச்சனையா, இல்ல என்ன இத பிரச்சனையா யோசிக்க வச்சிட்டு இருக்காங்களா மத்தவங்க அப்படின்றத யோசிச்சுக்கங்க. அதே மாதிரி நீங்க ஒரு விஷயத்துக்காக போராடுறீங்க, இல்ல குரல் கொடுக்குறீங்கன்னா, உங்க கூட போராட சொன்ன எல்லாரும் வந்து நிக்கிறாங்களா, இல்ல நீங்க தனியா போராடிட்டு இருக்கீங்களான்னு தெரிஞ்சுக்கங்க. நீங்க தனியா தான் போராடிட்டு இருக்கீங்கன்னா அது கண்டிப்பா உங்களுக்கே ஒரு நாள் இல்ல ஒரு நாள் பேக் ஃபயர் ஆகும். அது நீங்க எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும். நான் மறுபடியும் அதே விஷயத்த தான் சொல்றேன். நாம யோசிக்காம பண்ற சில விஷயம் தான் வாழ்க்கை ஃபுல்லா நம்மளை யோசிக்க வைக்கும். ஐ ஹோப் இன்னைக்கு நான் சொன்ன இந்த விஷயம் கண்டிப்பா எல்லாருக்கும் பயனுள்ளதா இருக்கும் நான் நினைக்கிறேன், நான் நம்புறேன். எல்லா மனசும் ஒரு சின்னோடு பாராட்டுக்கு தானே எங்க கிடக்கு. உங்களுக்கு இந்த பதிவை பத்தியோ இல்ல என்ன பத்தியோ ஏதாவது சொல்லணும்னு இருந்துச்சுன்னா அதை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல வந்து சொல்லுங்க. நம்மளோட சேனல் கொஞ்ச நாளாவே கொஞ்சம் பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கு. நீங்க இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தயவு செஞ்சு உங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணிக்கிட்டே வாங்க. வெறும் கேட்டுட்டு மட்டும் கடந்து போகாதீங்க. ஏன்னா உங்களோட ஒவ்வொரு பதிவும் ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் தான் இந்த சேனலை அடுத்த கட்டத்துக்கு கொஞ்சம் புஷ் பண்ணி கொண்டு போகும். அடுத்த கட்டத்துக்கு போனா மட்டும்தான் என்னாலையும் நிறைய விஷயங்களை எடுத்துன்னு வந்து உங்க கூட பகிர முடியும். நீங்க வெறும் கேட்டுட்டு மட்டும் இருந்தீங்கன்னா இனிமேல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட்டும் பண்ணுங்க. நீங்க பண்ற சப்போர்ட் எனக்கு பெரிய உதவியா இருக்கும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நாளைக்கு இன்னொரு ஒரு கதையோடும் கருத்தோடும் டெஃபினட்டா நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் மட்டும்தான். நன்றி.